ஹாய் காய்ஸ், எங்கள் ஊர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உரலில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, ரெண்டுத்தையும் நல்லா நுணுக்கிக்கோங்க. அப்புறம் 5-6 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். குக்கரில் குக்கிங் ஆயில் பாதி அளவும் கோகோனட் ஆயில் பாதி அளவும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் அதுவும் டேஸ்ட் தரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அது கூடவே நம்ம இடித்து வச்ச ஜீரகம் குருமிளகு பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேங்க. நான் இப்போ 2 டம்ளர் எடுத்துருக்கனால 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 1 டம்ளர் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைப்பாக சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கலக்கிக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு வதக்கணுங்க. சிம்மில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா பொடி போட்டதுக்கு அடி பிடிச்சிரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரமும் செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.